ஒவ்வொரு இந்தியனும் சென்று பார்க்க வேண்டும். ஒரு இந்திய மன்னர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மன்னர் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அருகில் இருக்கக்கூடிய அல்பலீது துறைமுகம் என்பது வரலாற்று சிறப்புமிக்க துறைமுகம். பல்வேறு வரலாற்று அறிஞர்கள், வரலாற்று ஆசிரியர்கள், வரலாற்றிலே வந்த பெருமக்கள் வந்து சென்ற இடமாக இருக்கிறது. கீழ்திசை நாடுகளுக்கான வியாபாரத்திலே கொடிகட்டி பறந்த ஒரு இடமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்திய நிலப்பரப்பின் ஒரு பகுதியாகவே சலாலா மாறி போயிருக்கிறது. காலச்சூழலிலும் அத்துணை விஷயங்களிலும், உற்பத்தியிலும், பொருட்கள் உற்பத்தியிலும், உணவு உற்பத்தியிலும், எல்லா வகைகளிலும் இந்தியாவினுடைய ஒரு பகுதி, கேரளாவினுடைய ஒரு பகுதியாகவே மாறி போயிருக்கிறது. குழந்தைகளுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த வரலாற்று சம்பவங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லணும். வாய்ப்பு இருக்கின்றவர்கள் கூட்டிக் கொண்டு போய் காட்ட வேண்டும். நீங்க இங்க இருக்கக்கூடிய கொடுங்கலூருக்கு போங்களேன், அங்க கொண்டு போய் காட்டுங்களேன், என்ன அப்படியே வச்சிருக்காங்க, எல்லா செய்திகளையும் அவங்க சொல்லி தருவாங்க. வாய்ப்பு கிடைக்கின்றவர்கள் அதனுடைய முழுமையான வடிவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சலாலாவிற்கு செல்ல வேண்டும், அங்கே சென்று பார்க்க வேண்டும். ஆக இஸ்லாம் இந்த மண்ணிற்கு, தென்னகத்திற்கு அறிமுகமானதற்கு பிறகு பல வருஷங்கள் கழிச்சு தான் வடக்க வந்துச்சு. 711 தான் வடக்க வந்துச்சு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற காலத்திலேயே கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மன்னர், இந்திய மன்னர் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தது, அவர்களிடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை, வரலாற்று செய்திகளை நாம் குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். இதிலே நமக்கு உணர்த்துகின்ற பாடம், மிக குறிப்பான பாடம் எதுவென்றால், எப்படி இஸ்லாம் அறிமுகமானது? அரபு வணிகர்களாக வந்தவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அதனுடைய கொள்கை திட்டங்கள் அத்துணை விஷயங்களையும் தன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அதன் மூலமாக ஈர்க்கப்பட்ட மக்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதைத்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். தன்னுடைய நூலிலே அண்ணா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், இஸ்லாம் முதலாக இந்த தென்னக பகுதிகளிலே அறிமுகமாகின்ற நேரத்தில் தமிழர்கள், திராவிட இனத்தினுடைய மக்கள் எப்படி அதை பார்த்தார்கள் என்றால், காணாமல் போன தன் குழந்தை மீண்டும் திரும்பி வந்தது போன்று அவர்களுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. அந்த குழந்தையை இவர்கள் கட்டி அணைத்துக் கொள்வது போல இஸ்லாமிய மார்க்கத்தை கட்டி அணைத்து ஏற்றுக்கொண்டார்கள் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் தங்களுடைய நூலிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஓரிரை கொள்கை என்பது திராவிட இனத்தினுடைய மூதாதையர்கள் பின்பற்றிய கொள்கை, இடையிலே மாறுபட்டிருக்கிறது. அதனால் தான் இஸ்லாம் அறிமுகமான போது அதை முழுமையாக இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது நம்முடைய மூதாதையர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்தியாவில் தென்னகத்தில் அறிமுகமானது என்பது முஸ்லிம்களுடைய நடவடிக்கையின் காரணமாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மூலமாக சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சமூக நீதி முரசு முஸ்லிம் சமூகத்தின் கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக வெளிவரும் மாத இதழ். அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக்கிட உழைத்து வரும் சமூக நீதி அறக்கட்டளையின் வெளியீடு. சமூக நீதி முரசு மாத இதழ் மாதந்தோறும் வீடு தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 120. சந்தா அனுப்ப வேண்டிய முகவரி சமூக நீதி முரசு மாத இதழ் 129/64 தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சமூக நீதி அறக்கட்டளையினுடைய பணிகளை, சமூக நீதி அறக்கட்டளையின் சார்பில் நடத்தப்படும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியையும் நம்முடைய மாத இதழாக இருக்கக்கூடிய சமூக நீதி முரசையும் பார்த்து வரக்கூடிய மக்களுக்கு நன்றாக அறிவார்கள். முழுமையாக அடுத்த தலைமுறையை, முஸ்லிம் சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக மாற்றிட வேண்டும், அறிவாற்றல் மிக்க தலைமுறையாக மாற்றிட வேண்டும், அனைத்து துறைகளிலும் கோலோச்சக்கூடிய மக்களாக மாற்றிட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேயே விரிவாக திட்டங்கள் தீட்டி ஒருங்கிணைந்து பணியாற்றி வருகின்றோம். இந்த பணிகள் எல்லாம் இன்னும் ஆழமாக எடுத்துச் செல்ல வேண்டியிருக்கிறது, தடங்கள் இல்லாமல் எடுத்துச் செல்ல வேண்டியிருக்கிறது. இத்தகைய பணிகளுக்கு ஏராளமான பொருள் உதவி தேவைப்படுகிறது. நல்ல செயல்பாடுகள், நல்ல பணிகள், அடுத்த தலைமுறையை முன்னேற்றத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய இந்த பணிகள் பொருளாதார உதவி இல்லாமல் தடங்கள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக உங்களிடம் அந்த கோரிக்கையை வைக்கின்றோம். நீங்கள் தாராளமாக உதவிட வேண்டும். இந்த பணிகள் முழுமையாக முஸ்லிம் சமுதாயத்தை சென்று அடைந்திட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைமுறை படித்த தலைமுறையாக மாறிட வேண்டும். அதுக்கு நீங்கள் தாராளமாக உதவிட வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கல்வி பணிக்கு உதவிடுவீர். சமூக நீதி அறக்கட்டளை என்ற பெயரில் டிடி அல்லது செக் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி சமூக நீதி அறக்கட்டளை 129/64 தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி 25225780. எங்களுடைய வெப்சைட் முகவரி www.samoogneethi.org.